Hi friends, welcome to our Tamil Info. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே கிடையாது. பொதுவாக வந்துட்டு பேங்க்ல வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாம்னு சொல்லிட்டு 2 விதமான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே கிடையாது. அதேமாரி எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இதுக்கான சேலரின்னு பார்த்தோன்னா மாதம் வந்துட்டு 25,000 30,000 கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் மோட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா மினிமம் வந்துட்டு 10th முடிச்சிருந்தாலே போதும். இதை தவிர நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்து கூட இந்த ஜாபுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடாக எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனுக்குடனே கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் ரிலேட்டாக சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதை பார்க்கக்கூடிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு 2 விதமான வேகன்சிஸ் இப்போ எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேங்குக்குள்ளேயே வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க அட்வைசர். இந்த கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது அடிஷனல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கூட வந்துட்டு இது பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இதில் வந்துட்டு இந்த ஜாப்பை பற்றி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஏர்னிங் அண்ட் பொட்டன்ஷியல். நீங்கள் வந்து எவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னா இதை ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பொட்டன்ஷியலாக வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். இதுக்கு வந்துட்டு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. உங்களுடைய உழைப்பு மட்டும்தான். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டைமிங். இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி டைமிங், உங்களுக்கு வந்துட்டு எப்போ டைமிங் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ரெமுனரேஷன் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேரியருக்கான க்ரோத் பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி டோட்டல் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய நியர்பைல எந்த பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எனிவன், யார் வேணாலுமே அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட வந்துட்டு ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் கூட இது வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். நீங்கள் வந்துட்டு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள்கிட்ட வந்துட்டு டேரெக்டாக செல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதை எடுத்து பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கூட வந்துட்டு தாராளமாக எடுத்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இது வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். இதை தவிர உங்ககிட்ட 12th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு எது இருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்கள் நேம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோட், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு எந்த ஸ்டேட் சொல்லி கேட்டிருக்காங்க, அதில் வந்துட்டு எந்த சிட்டி கேட்டிருக்காங்க அதையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. இது வந்துட்டு பேங்க்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விவோ கரண்ட் வேகன்சிஸ் இருக்கும், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விதமான வேகன்சிஸ் இப்போ கரண்ட்ல இருக்கு, அது வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எது மீட் பண்ணிச்சு, அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஒரு எதுவும் வேகன்சிஸ் இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு உங்க சிவி அப்புறம் ரெசியூம் வந்துட்டு சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களோட சிவி ரெசியூம் வந்துட்டு இந்த மெயில் அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 வேகன்சியில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.